வணக்கம் ஆபிரகாம். அதாவது சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பொய்ச்சலூர் ஊராட்சியில் அமலநாதன் தெருவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த சாலை மிகவும் ஒரு பிரதானமான சாலையாகும். இந்த சாலை வழியே பல்லாவரம், கவுல் பஜார், சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் சாலையாகவே உள்ளது. இந்த சாலை இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் இருந்தது. அந்த கழிவுநீர் கால்வாயில் அண்ணா நகர், இந்துஸ்தான் காலனி, காந்தி சாலை உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுநீர் அனைத்தும் இந்த சாலை முழுவதுமே ஆக்கிரமித்து சாலையில் ஒரு பயன்படுத்தாத ஒரு நிலைதான் ஏற்பட்டது. இதனால் பெரும்பாலான மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலும் ஏற்பட்டது. மேலும் கொசு தொல்லையும் துர்நாற்றத்திலும் மக்கள் மிகுந்த ஒரு அவதி அடைந்து வந்தனர். இதை குறித்து நமது சத்தியம் செய்தியில் நேற்று காலை சிறப்பு செய்தியாக ஒளிபரப்பு செய்தது. இதனைத் தொடர்ந்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி அவர்கள் உத்தரவின் பெயரில் அன்று மாலையே உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகிகள் மாலையில் வந்து சாலையில் தேங்கி நின்ற கழிவுநீரை முழுவதும் வெளியேற்றி மக்களின் பயன்பாட்டிற்கு மாலையே மாறியது. இதனை தொடர்ந்து இன்று காலை முதலே உள்ள பள்ளங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் ரப்பீஸ் கொட்டி சாலையின் நடுவே உள்ள பள்ளங்களை மூடி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் நமது சத்தியம் செய்திகளுக்கு ஒரு நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஆபிரகாம், அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை யாரும் அழைக்காமல் தாமாக முன் வந்து சத்தியம் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்த இந்த செயலுக்கு நாங்கள் மிகவும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல என்றுமே சத்தியம் டிவி நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற வாக்குறுதியும் அவர் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது அந்த சாலை நாமளே பார்க்கலாம். ஒரு மிகவும் அந்த சாலை தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு தண்ணீர் கூட இல்லாத ஒரு நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்குது. அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மலர்கிறேன். நெகிழி இது குறித்து அப்பகுதி வாசிகள் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை காணலாம். எல்லா ரோடும் போட்டாங்க, இந்த ரோடு போடலை. ஆனால் சத்யம் டிவி பேட்டி எடுத்து அவங்க செஞ்ச பிறகு அவங்களுக்கு இன்னைக்கு மறுநாளே தண்ணியை எடுத்து நேற்றுக்கு தண்ணியெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு இப்போ ரோடு போடுறதுக்கு வேலையை நடந்துன்னு இருக்குது. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். இங்கே இந்த ரோடு மட்டும் மெயினாக ரொம்ப ப்ராப்பராக எதுவுமே பார்க்காம ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. தண்ணி கழிவு நீர்லாம் வெளியில் தான் வருது. இதனால் வயசான நாங்கள் ரொம்ப பாதிப்பு. எங்களை மாதிரி நிறைய பேர் பக்கத்தில் ஃப்ளாட்டில் இருக்க சின்ன பசங்க, குடிமக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அந்த காவாயை கொஞ்சம் சுத்தப்படுத்தி எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்களாக இருப்போம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சி இதை நல்லா பண்ணின சத்தியம் டிவிக்கு எங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இதே இன்றைக்கி பார்க்குற இந்த ரோட்டில் நேற்று முதல் கொண்டு தண்ணி நின்றுக்கிட்டு 10 நாளாக சாக்கடை தண்ணி ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்து மக்களுக்கு வெளியில் வர முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டோம். அதே நேரத்தில் சுகாதார கேடுகள் நிறைய, கொசுக்கள் வர்றது, இதுமாதிரி போன்ற சுகாதார கேடுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருந்தது. அதை எடுத்து நியூஸ் போட்ட அடுத்த நேற்று அந்த நியூஸ் காலையில் வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இங்கே இருந்து இந்த ரோடை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சத்தியம் டிவி எடுத்து அது போட்டதுனால தான் இந்த இது எங்களுக்கு நடந்துங்கிறத நாங்கள் சத்தியம் டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.